السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. குரான்ல சூரா ஹஷ்ர்ல அல்லாஹ் சொல்றான், குரானை நம்ம ஒரு மலையின் மீது இறக்கணும் அப்படின்னா அந்த மலை அல்லாஹ்வின் பயத்தின் காரணம் என்ன செஞ்சிரும், சுக்குநூறா உடஞ்சிரும் சொல்லி அல்லாஹ் குரான்ல சொல்றான். ஆனா நமது உள்ளம் தான் என்ன செஞ்சுட்டு ரொம்ப இறுகி போயிட்டு குரான் இறக்கப்பட்ட நம்ம என்ன செய்யறது இல்ல, நம்ம உள்ளம்லாம் கரையிறது இல்ல. ரைட்டா? சரி, மத்த மதரசாக்களின் முக்கியத்துவம் கொஞ்சம் எல்லாரும் கவனமா கேட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய வரலாற சுருக்கமா உங்க முன்னாடி என்ன செய்வேன் சொல்லிடுவேன். நடுவுல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து கேட்ச் பண்றது கஷ்டம். சரிங்களா? நபிசாசம இந்த பூமிக்கு இறக்குன்னா நல்லா சொல்லும் போது எதனால இறக்குனா அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது சொல்றான், நபிசாசம் இந்த பூமிக்கு இறக்கப்பட்டதுக்கு பலதர காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணமா அல்லாஹ் குர்ஆன்ல வெவ்வேறு இடத்துல சொல்றான். சூரா பக்கரால, சூரா ஆல இம்ரான்ல, சூரா ஜும்ஆல சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், வல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன் மின்ஹும் யத்லூ عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. உங்கள்ல இருந்தே நம்ம என்ன செஞ்சோம், உங்களுக்கு ஒரு தூதர் அனுப்பணும். எதனால அனுப்பணும் தெரியுமா? யத்லூ அலைஹிம் ஆயாத்தி, அவர் என்ன செய்வாரு, எங்களுடைய வசனங்களை உங்கள்கிட்ட ஓதி காமிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்போ நபிசாசம் இந்த பூமிக்கு இறக்கப்பட்டதனுடைய முதல் காரணமா அல்லாஹ் சொல்லும் போது அவர் என்ன செய்வாரு, நம்மளுடைய வசனங்கள்ல உங்கள்கிட்ட ஓதி காமிப்பாரு. அப்போ மக்த மதரசால நம்ம செய்யறது என்னதுதான், பிள்ளைங்க குரானை ஓதி காமிக்கிறது தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு குரானை ஓதி காமிச்சாங்களோ, முஹம்மது ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் எப்படி குரானை ஓதுனாங்களோ, அதே அடிப்படையில நம்மளும் குரானை ஓதணுங்கிறது தான் மக்த மதரசாவுடைய ஒரு அடிப்படை கொள்கை. அதனாலதான் ஒரு சிறந்த உதாரணம் சொல்றாங்க. குர்ஆன்ல ஒரு துஆ இருக்கு, ரப்பி குஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன். யா அல்லாஹ் என்னைய மன்னிச்சிடு, என்னுடைய பெற்றோர்களை மன்னிச்சிடு, மூமின்களை மன்னிச்சிடு. இதுல ரப்பி குஃபிர்லி அந்த கயினுக்கு பதிலா கேப் போட்டு ரப்பிக்கு ஃபிர்லி அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, யா அல்லாஹ் என்னைய காஃபிராக்கிடு, என்னுடைய தாய் தந்தையை காஃபிராக்கிடு, மூமின்களை காஃபிராக்கின்னு ஆயிரும். ஒரு சின்ன எழுத்து உச்சரிப்பு மாறிட்டு அப்படின்னா அர்த்தம் எப்படி மாறுது பாருங்க. அப்போ என்ன செய்யணும், முதல்ல அடிப்படை மக்த மதரசாவோட அடிப்படை என்னன்னா குர்ஆன் என்ன செய்யணும், தெளிவா ஓதணுங்கிறது தான். நபிசாசம் மக்கால இருக்கும்போது தனக்கு ஏராளமான துன்பங்கள் என்ன செய்யப்பட்டுச்சு, கொடுக்கப்பட்டுச்சு. எல்லா துன்பத்தையும் தாண்டியும் பொதுவா ஒரு ஜமாத்துல என்ன செய்ய முடியாது, ரசூலுல்லாஹ்வால தொழ முடியாது. சரிங்களா? அவ்வளோ நெருக்கடி இருந்துச்சு. ஆனா அவ்வளோ நெருக்கடியிலையும் ரசூலுல்லாஹ் என்ன காரியம் செஞ்சாங்க அப்படின்னா ஒரு மதரசா உருவாக்குனாங்க. அந்த மதரசா தான் தாருல் அர்க்கம். அர்க்கம் ரலியல்லாஹுடைய வீடு. சொல்ல எல்லாமே வந்துரும் பாருங்க, கை காட்டிட்டே இருக்க முடியாது. இல்ல, தாருல் அர்க்கம், அர்க்கம் ரலியல்லாஹுடைய வீடு. அங்க வச்சுதான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, எல்லாத்துக்கும் குர்ஆன் கத்து கொடுத்தாங்க. சரிங்களா? அப்போ பொதுவா ஜமாத்துல தொழ முடியாதுங்கிற சூழல்ல ரசூலுல்லாஹ் என்னத்தை உருவாக்குனாங்க, மொத்த மதரசாவை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம்
பல்வேறு காரணங்களுக்காக ரசூலுல்லாஹ் மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. ஹிஜ்ரத் செஞ்சுட்டு போகும்போது என்னாச்சு அப்படின்னா, மதீனாக்குள்ள ரசூலுல்லாஹ் நுழைஞ்ச உடனே முதல் காரியமா செஞ்சது குபா பள்ளியை கட்டினாங்க. குபாவை கட்டிட்டு அதுக்கப்புறம் மதீனாவுடைய மெயின் சிட்டிக்குள்ள என்டர் ஆகி மஸ்ஜித் நபவியை கட்டினாங்க. முதல்ல பள்ளியாசல் தான். முதல்ல தனக்கு வீடோ அல்லது வியாபாரம் செய்யறதுக்கு மார்க்கெட்டோ எல்லாம் உருவாக்கல. முதல்ல பள்ளியாசல் கட்டினாங்க. சரி, ஒரு பள்ளியாசல் கட்டிட்டோம். பள்ளியாசல் கட்டினோடனே முதல்ல என்னதான் பண்ணணும்? சஃப்பு, அதுக்கப்புறம் இமாம் மெம்பர், அதுதானே ரசூலுல்லாஹ் சஃப்புக்குலாம் முன்னாடி சுஃபாவை உருவாக்குனாங்க. அதுல இருந்து உருவாக்குன தோழர்கள் தான் அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள் சொல்லுவாங்க. திண்ணை தோழர்களை பத்தி தனியா நான் மசாலா கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த அஸ்ஹாபு சுஃபா அதாவது முழு நேரம் மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து குர்ஆனை படிக்கிறவங்க தான் திண்ணை தோழர்கள். எப்படி முழுசா டெய்லி ரசூலுல்லாஹ்வோட உட்கார்ந்து படிக்கிறவங்க. அந்த திண்ணை தோழர் அந்த அஸ்ஹாபு சுஃபால இருந்து உருவாக்குன ஒரு முக்கியமான ஒரு சஹாபி தான் யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இது வந்து எந்த ஒரு ஹதீஸ் கிதாப் எடுத்தாலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹுரைரா அவ்வளவு ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா அவர் யாரு? ஒரு திண்ணை தோழர், அஸ்ஹாபு சுஃபால உருவாக்குன ஒரு தோழர், அந்த மதரசால உருவாக்குன ஒரு ஆள். சரி, ரசூலுல்லாஹ் வந்து மதீனால மக்கால முதல்ல நிறுவனது மக்தப் மதரசா தான். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு குலஃபாஉர் ராஷிதீன் வந்தாங்க. அபூபக்கர் லானு, உமர் லானு, உஸ்மான் லானு, அலி லானு, அவங்களாம் மதரசாக்கு எக்கச்சக்கமான ஃபண்ட் பண்ணி நிறைய மக்தப் மதரசாக்களை வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் பல காலம் சென்று கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம் சொல்லுவாங்க, இஸ்லாமிய பொற்காலம் சொல்லுவாங்க. அதுதான் ஸ்பெயின், அது அந்தலூஸ்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லுவோம் நான் வந்து லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சா பெருமை, யூஎஸ்ல ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சா பெருமை அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லலாம். ஆனா அந்த காலத்துல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்க அந்தலூஸ்ல ஸ்பெயின்ல குர்துபா யூனிவர்சிட்டியில படிக்கிறது தான் எனக்கு பெருமை, ஈராக்ல பக்தாதுல நிசாமியா யூனிவர்சிட்டியில படிக்கிறது தான் பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா பெரிய பெரிய படிப்பையும் நம்ம ஆங்கிலத்துல படிக்கிறோமா இல்லையா, இங்கிலீஷ்ல. அந்த காலத்துல படிக்கும் போது எல்லாத்தையும் அரபுல தான் படிப்பாங்க. ஏன்னா அரபுகள் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க. அது பிறகு கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம் சொல்லுவாங்க, இஸ்லாமிய பொற்காலம். அப்படி 800 வருஷம் ஸ்பெயின்ல முஸ்லிம்கள் ஆண்டுட்டு இருந்தாங்க. ஆனா 1492ல ஒரு முஸ்லிம் கூட மிச்சம் இல்லாம ஸ்பெயின் அப்படி தொடர்ச்சி எறியப்பட்டுச்சு. 800 வருஷம் பொற்காலமா இருந்தது, ஒரு முஸ்லிம் கூட இல்லாம எப்படி தொடர்ச்சி எறியப்பட்டாங்க அப்படிங்கறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல அங்க ஐரோப்பியர்கள் கிறிஸ்தவர்கள் செஞ்சது என்ன அப்படின்னா, அங்க உள்ள மக்தப் மதரசாவெல்லாம் இடி, அங்க உள்ள ஆலிம்கள் எல்லாம் கொல்லு. எங்க மக்தப் மதரசா இடிக்கப்படுதோ, ஆலிம்கள் கொல்லப்படுறாங்களோ, அங்க என்ன வந்துரும்? ஜாஹிலியத் வந்துரும். மக்கள் யாருக்குமே என்ன இருக்காது? கல்வி இருக்காது. அல்லாஹ் அல்லாஹ் சொல்ல தெரியும், அல்லாஹ் எழுதுனா என்ன செய்யாது? வாசிக்க தெரியாது. அப்படி ஒரு ஜாஹிலியத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க? போயிருவாங்க. இல்லைங்களா? அப்படி ஸ்பெயின்ல இருந்து விரட்டப்பட்டாங்க. இதேதான் முஸ்லிம்களுக்கும், இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களுக்கும் பண்ணாங்க. இந்திய முஸ்லிம்களை எப்படியாச்சும் என்ன செய்யணும்? நவுட்டணும் அப்படின்னு சொன்னாங்க, நினைச்சாங்க. ஆனா இந்தியாவில இருந்து என்ன செய்ய முடியல? முஸ்லிம்களை விரட்ட முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத சொல்ல முன்னாடி இந்தியாவுக்குள்ள எப்படி இஸ்லாம் வந்துச்சுங்கிறத நான் என்ன செய்வேன் சொல்லுவேன் சுருக்கமா. கேரளால ஒரு மன்னர் இருந்தார், அவர் பேர் சேரமன் பெருமாள். அவர் வந்து அரபுகளும் தமிழர்கள் கேரள மக்கள் எல்லாருமே என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, அப்பவும் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அரபுகளை வந்து நிறைய ஏமாத்துவாங்க வியாபாரத்துல. ஆனா எப்பவும் நபிசாசம் வந்து முஸ்லிம்கள் வியாபாரத்துக்கு வந்தாங்க. ஒரு 43 சஹாபாக்கள் கொண்ட குழு தமிழ்நாட்டுக்கு கேரளா துறைமுகத்துக்கு என்ன செஞ்சாங்க? வியாபாரம் செய்ய வந்தாங்க. 43 சஹாபாக்கள். சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்காங்க? இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அதுல யார் தலைமையில அப்படின்னா, முஸ்லிம் இப்னு முச்சோயிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில வியாபாரம் செய்ய வந்தாங்க. வியாபாரம் செய்ய வரும்போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் வியாபாரத்துல ஏமாத்திட்டு இருந்த அந்த அரபுகள் திடீர்னு என்ன செய்யல? ஏமாத்தவே இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானா இல்லையா? வயலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவை நிலவையில மோசடி செய்யறவங்களுக்கு நாசம் உண்டாக்கும். வியாபாரத்துல எவன் மோசடி செய்யறானா அவன் மீது நாசம் உண்டாகும் குர்ஆன் சொல்லுது. அதனால எந்த சாபியும் என்ன செய்யல? மோசடி செய்யல. இது அந்த சேரமன் பெருமாள் மன்னருக்கு என்ன செஞ்சுட்டு புதுசா தெரியுது. அப்புறம் அங்க உள்ள சஹாபாக்கள் அங்க உள்ள மீனவர்களோட சகஜமா ஒண்ணா உட்கார்ந்து என்ன செய்யறாங்க? சாப்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு இந்த சேரமன் பெருமாள் மன்னர் தன்னுடைய அரண்மனைக்கு அவங்களை கூப்பிட்டு பேசுறாங்க. பேசும்போது அந்த மன்னருக்கு ஆல்ரெடி ஒரு டவுட் இருந்துச்சு. அவர் தன்னுடைய மனைவியோட அரண்மனையில மேல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு நாள் சந்திரன் பிளந்துச்சான். அந்த பிளந்ததை பார்த்து அவர் நிறைய பேர்ட்ட கேட்டாராம், எதனால பிறந்துச்சு, எதனால பிறந்துச்சு, அது தெரியவே இல்லையா. ஆனா அந்த சஹாபாக்களை கேட்கும்போது சஹாபாக்கள் சொல்றாங்க எங்க ரசூலுல்லாஹ் தான் அங்க மக்கத்து காபிர்கள் காட்டத்துக்காக சந்திரனை என்ன செஞ்சாங்க? பிளந்து காட்டினாங்க. இத குர்ஆன்ல சூரா கமர்ல அல்லாஹ் சொல்றான், இஃபதரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சந்திரன் என்ன செஞ்சாங்க? பிளந்து காமிச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். சரிங்களா? இப்போ அந்த சந்திரனை பிளந்து காமிச்சத ஒரு அதிசயமா
இவங்க அரபுகள் சொன்ன உடனே அந்த மன்னர் சேரமன் பெருமாள் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு. கேரளால உள்ள ஒரு பெரிய மன்னர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு நபிசாசம சந்திக்க நான் என்ன செய்ய மதீனாக்கு போறேன்னு கிளம்பிட்டாரு. அவர் வந்து நபிசாசம் வந்து சந்திக்க முன்னாடி ரசூலுல்லாஹ் இறந்து போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் இறந்து போனதுக்கு அப்புறம் அபூபக்கர் சந்திச்சுட்டு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு திரும்ப கேரளாக்கு வர முன்னாடி ஒமான்ல சலாலாங்கிற ஒரு துறைமுகத்துல வச்சு அவர் மரணிச்சுட்டாரு. உடல்நிலை சரியில்லாம அவர் மரணிக்க முன்னாடி ஒரு லெட்டர் என்ன செஞ்சாரு, அங்க உள்ள கேரளால இன்னொரு மன்னர் இருப்பாரு எனக்கு அப்புறம், அந்த மன்னர்கிட்ட போய் இந்த லெட்டரை என்ன செய்யுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ அந்த கேரள மன்னர் வந்து இங்க உள்ள மன்னருக்கு என்ன செஞ்சாரு, மன்னருக்கு லெட்டர் கொடுத்து விட்டாரு. அப்படி லெட்டர் கொடுத்து விட்டதுக்கு அப்புறம் அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன், என்னுடைய பேர்ல ஒரு பள்ளியாசல் கேட்டுங்க அப்படின்னு. இந்தியாவுடைய முதல் பள்ளி மஸ்ஜித் சேரமன் பெருமாள் பள்ளி கேரளால இருக்கு. அப்புறம் அவர் யாருக்கு லெட்டர் கொடுத்து விட்டார் அப்படின்னா, மாலிக் பின் தீனார் அப்படிங்கிற ஒரு தாபியிட்ட. அந்த தாபியை வந்து தான் ஒரு பள்ளியாசலும் கேட்டாரு, மஸ்ஜித் மாலிக் பின் தீனார். அப்ப இந்தியால முதல் 2 பள்ளியாசல் கேரளால இருக்கு. அப்போ சவுத் இந்தியால எப்படி இஸ்லாம் வந்துச்சுங்கிறத பார்த்துட்டோம். நார்த்லயும் அந்த மாதிரி நிறைய என்னது பிரச்சனை. தாக்கருங்கிறவன் என்ன செஞ்சான், அரபு நாட்டில இருந்து வந்த வணிக கப்பல் எல்லாம் கடத்தி வச்சிருந்தான். அதை மீட்டெடுப்பதற்காக முகமது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க, நார்த்ல இந்தியாவை கைப்பற்றினாங்க. இப்படிதான் முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்க, இந்தியாவுக்குள்ள வந்தாங்க. அப்படி வேக வேகமா எப்படி பரவுனாங்க, இந்தியால ஆல்ரெடி பெண்களுக்கு உடன்கட்டை ஏறுதல் இருந்துச்சு. கணவர் இறந்து போயிட்டாருன்னா நெருப்புக்குள்ள தள்ளிடுவாங்க. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுச்சு, கணவர் இறந்துட்டாருன்னா பெண்களுக்கு மறுமணம் அடுத்த திருமணம் பண்ணதுக்கு என்னது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுச்சு. ஏராளமான பெண்கள் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அப்போ முஸ்லிம்கள் வந்தேரிகள் யாராவது சொன்னாங்கன்னா தெளிவா சொல்லணும், நாங்க வந்தேரிகள் இல்ல, எங்களுடைய மூதாதையர்கள்ல யாராவது ஒரு ஆள் பூர்வீக ஆளு இஸ்லாத்துக்கு மாறிட்டாங்க, அவங்களுடைய சந்ததிகள்ல நாங்க வந்திருக்கோம் சொல்லணும். நம்ம யாரும் என்ன செய்யல, அரபு நாட்டுல இருந்து உள்ள வரல, இங்க இருக்கிற ஆட்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, அவங்களுடைய குழந்தைகளை நம்ம வழித்தொன்றர்களை நம்ம வந்திருக்கோம். முஸ்லிம்கள் என்ன கிடையாது, வந்தேரிகள் கிடையாது. யாராவது கேட்டா சொல்லணும். அப்புறம் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, மக்த மதரசா நிறைய ஆரம்பிக்கப்பட்டுச்சு. எல்லாம் தெளிவா போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு மன்னர் வரான், மோசமானவன். ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவோம், அக்பர் தி கிரேட் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அக்பர் கிரேட் கிடையாது. அவன் என்ன செஞ்சான், அவன் உலக மோகத்துக்கு அடிமையாகி, பெண்களுக்கு அடிமையாகி, அந்த சுகத்துக்கு எல்லாம் அடிமையாகி என்ன செஞ்சான் அப்படின்னா, பிராமண பெண்கள் நிறைய பேர் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மதத்தையும் என்னது எம்மதம் சம்மதம் சொல்றாங்க தெரியுமாண்ணா. அந்த நமக்கு அப்படி கிடையாது. இஸ்லாம்னா இஸ்லாம் தான், ஒரு இறை கொள்கை தௌஹீத் தான். ஆனா அவன் என்ன சொன்னான், எம்மதம் சம்மதம் சொன்னான். அப்படி எல்லா மதத்தையும் இணைச்சி தீனே இலாஹி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கொள்கையை ஆரம்பிச்சான். அந்த கொள்கையின் பிரகாரம் நம்ம பள்ளியாசல போய் அல்லாஹ்வையும் வணங்கலாம், சூரியன் உதிச்சா சூரியனையும் வணங்கலாம், இப்படிலாம் இருந்துச்சு. இது எவ்வளவு பெரிய முஸ்லிக்கான கொள்கை, சிறுக்குடைய கொள்கை. இதுக்கு எதிரா பல ஆளுங்கள் திரண்டு என்ன செஞ்சாங்க, யாரையுமே அந்த மதத்துக்கு கன்வெர்ட் பண்ண விடாம பண்ணாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணத்தை, முக்கியமான ரோல் பிளே பண்ணது என்ன அப்படின்னா மக்தப் மதரசா. அங்கதான் என்ன செய்யப்பட்டுச்சு, தீனை இலாகி ஒரு வழிகட்ட கொள்கைன்னு சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. அதுல ஒரு முக்கியமான நபர் அல்லாமா ஷா வலியுல்லா தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய குடும்பத்தார்கள் தான் டெல்லியில எக்கச்சக்கமான மதரசாக்கள் கட்டினாங்க. அதுல ஒரு முக்கியமான மதரசா தான் மதரசத்து ரஹீமியா. இன்னும் வரைக்கும் அது என்ன செய்யுது, இயங்குது. இப்படியா போயிட்டு இருக்க சொல்ல அக்பருடைய கொள்கையை என்ன செஞ்சாச்சு, நம்ம முறியடிச்சாச்சு. இப்போ புதுசா யார் வரா, ஆங்கிலேயர்கள் உள்ள வராங்க. ஆங்கிலேயர்கள் எல்லாரும் தெரியுங்களா, பிரிட்டிஷ் எம்பையர், இங்கிலாந்து தான், இங்கிலீஷ் தான் நம்மள என்ன செஞ்சாங்க, ஆட்சி செஞ்சாங்க. அதாவது பிரிட்டிஷ் எம்பையர், இந்த பிரிட்டிஷ் எம்பையர் சன் நெவர் செட்ஸ் சொல்லுவாங்க. சூரியன் என்ன செய்யாது, பிரிட்டிஷ் எம்பையர்ல மறையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சூரியன் உதிக்கிற இடத்தையும் அவன் தான் ஆட்சி செஞ்சிருப்பான், சூரியன் மறைகிற இடத்தையும் அவன் தான் ஆட்சி செஞ்சிருப்பான். அங்க மறையும் போது இங்க உதிச்சிரும்ல. அப்பவும் அவன் சொல்லுவான், உலகத்துல உள்ள எல்லாத்தையும் நாங்க தான் என்ன செஞ்சோம், ஆட்சி செஞ்சோம். இப்பமே உலகத்துல எல்லாரும் காமனா பேசுறாங்க, இங்கிலீஷ் தானே பேசுறோம். அதுக்கு காரணம் உலகம் ஃபுல்லா அவன் என்ன செஞ்சான், ஆட்சி செஞ்சான். அவன் உலகம் ஃபுல்லா ஆட்சி செய்யறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு நாட்டுக்குள்ள அவன் நுழைச்சி அங்க தன்னுடைய காலனியை வைக்க முன்னாடி என்ன செய்வான் அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவ பாதிரி கூட்டத்தை உள்ள அனுப்பிடுவான். உள்ள அனுப்பி அங்க உள்ள மக்கள் எல்லாத்தையும், அங்க பூர்வீக மக்கள் எல்லாத்தையும் கிறிஸ்தவத்துக்கு மாத்துவான். மாத்திட்டு தான் அங்க தன்னுடைய பிரிட்டிஷ் எம்பையரை என்ன செய்வான், அமைப்பான். அப்படி அந்த கிறிஸ்தவத்துக்கு மாற்றத்துக்கு அவன் ஒரு ஆறு அனுப்பினான். அவர் பேர் தான் என்னது, கிளாட் ஸ்டோன். அவர் ஒரு பாதிரியார். அவர் சரியான அறிவாளி. எந்த நாட்டுக்குள்ள நுழைஞ்சாலும்
அங்க உள்ள மக்களை 2-3 மாசத்துல என்ன செஞ்சிருவாரு, இஸ்லாத்துக்கு மாத்திடுவாரு. ஆனா இந்தியால 16 வருஷம் ஆச்சு, அவரால் எந்த முஸ்லீமே என்ன செய்ய முடியல, கிறிஸ்தவத்துக்கு மாத்த முடியல. அப்போ அவருக்கு வந்து என்ன செய்யப்படுது, கேள்வி கேட்கப்படுது. நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் 2-3 மாசத்துல எல்லாத்தையும் மாத்திடுவீல, இந்தியால மட்டும் உங்களால ஏன் பண்ண முடியல, நீங்க தோத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யப்படுது, அவர் கேட்கப்படுது. அவர் சொல்றாரு, நான் இதுக்கு வந்து என்ன செய்யறேன், லண்டன் பார்லிமெண்ட்ல வந்து நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப லண்டன்ல பார்லிமெண்ட் கூட்டிட்டு அவர்கிட்ட கேக்குறாங்க, இந்தியால நீங்க தோத்துட்டீங்க தானே, ஒத்துக்கோங்க, 16 வருஷம் உங்களால எந்த ஒரு முஸ்லீமையும் கிறிஸ்தவத்துக்கு என்ன செய்ய முடியல, மாத்த முடியல, நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன செஞ்சாரு, கையில ஒரு குரான் வச்சுட்டு அந்த குரானை தூக்கி காமிச்சாரு. இந்த புத்தகம் என்ன செய்யப்படுது, இந்தியால வீதிக்கு வீதி சொல்லி கொடுக்கப்படுது. இந்த புத்தகம் சொல்லி கொடுக்கிற வரைக்கும், சொல்லி கொடுக்கப்படுற வரைக்கும் என்ன செய்ய முடியாது, நம்மளால இந்தியாவுக்குள்ள கிறிஸ்தவத்தை கொண்டு வரவே முடியாது. அங்குள்ள எந்த முஸ்லிமே என்ன செய்ய மாட்டாங்க, மதம் மாற மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. மக்தப் மதரசாவுடைய முக்கியத்துவம் இதுல தெரியுதா? அதுக்கப்புறம் சிப்பாய் மியூட்டினி நடந்துச்சு. அதாவது 1857ல முதலாம் விடுதலை போர்னு சொல்லுவாங்க. அதுல எக்கச்சக்கமான முஸ்லிம்கள் கலந்து கொண்டாங்க. அந்த எல்லா முஸ்லிம்களையும், இந்தியாவில் உள்ள எல்லா முஸ்லிம்களையும் ஒன்றிணைக்கிறதுக்கு இப்போ என்ன இருக்கு, சோசியல் மீடியாலாம் இருக்கு. 1857ல எப்படி ஒன்றிணைக்க முடிஞ்சிச்சு, மக்தப் மதரசா மூலமா என்ன செஞ்சாங்க, ஒன்றிணைச்சு பிரிட்டிஷ்க்கு எதிராக என்ன செஞ்சாங்க, போர் செஞ்சாங்க. இப்போ அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஒரு தீர்ப்பு, மக்தப் மதரசாவை ஃபுல்லா இடிக்கணும், ஆலிம்களை ஃபுல்லா கொல்லணும். இங்க இருந்து பிரிட்டிஷ்ல இருந்து யாரெல்லாம் இந்தியாவுக்கு போறாங்களோ அவங்களாம் தன்னுடைய காசை கொடுத்து குரானை வாங்கி எரிக்கணும். இந்த புத்தகத்தை எரிச்சா என்ன செஞ்சிடலாம், இஸ்லாத்தை தோக்கடிச்சிடலாம். அந்த புத்தகத்தை சொல்லி கொடுக்கிறவங்க ஆலிம்களை கொன்னா இஸ்லாத்தை என்ன செஞ்சிடலாம், தோக்கடிச்சிடலாம். அப்புறம் அது சொல்லி கொடுக்கப்படுற இடம் மக்தப் மதரசாவை இடிச்சனா நம்மளால என்ன செய்ய முடியும், இந்தியால வளமா ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படி நினைச்சு எக்கச்சக்கமான ஆலிம்களை கொண்டு குவிக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய ஆலிம்கள் கொல்லப்பட்டாங்க, நிறைய மதரசாக்கள் இடிக்கப்பட்டுச்சு. அப்படின்னா ஒரு முக்கியமான நபர் என்ன செய்யறாரு, காசிம் நானூத்தவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர் தனியா ஒரு மரத்துக்கு அடியில இருந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஒரு மதரசா ஆரம்பிப்போம் யாருக்கும் தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதரசா ஆரம்பிச்சாரு. அந்த மதரசா தான் தாருல் உலூம் தேவ்பந்த், சஹரான்பூர்ல யூபியில இருக்கு. இந்த தேவ்பந்த் மதரசால இருந்து உருவாகின மாணவர்கள் லட்சம் பேர் இருக்காங்க. எல்லாரும் உலகளாவிய எல்லா பக்கம் போய் தான் புது மதரசா ஆரம்பிச்சு நடத்த ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு முக்கியமான மாணவர் அல்லாமா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா தப்லீக் ஜமாத் ஆரம்பிச்சாங்க. தப்லீக் ஜமாத் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் அப்படிதானே. தப்லீக் ஜமாத் ஆரம்பிச்சு உலகம் ஃபுல்லா இப்ப தப்லீக் ஜமாத் இருக்கா இல்லையா, தப்லீக் ஜமாத்துல சேர்ந்தா யூரோப் போயிடலாம், நம்மளாம் இந்தோனேசியா அங்கங்க சுத்தலாம். ஏன்னா எல்லா பக்கமும் தப்லீக் ஜமாத் இருக்கு. அந்த தப்லீக் ஜமாத் உலகத்திலேயே வீதிக்கு வீதி போய் தொழுகைக்கு அழைக்கக்கூடியவங்க, உலகத்திலேயே திக்ர் மஜ்லிஸ் தனியா உட்கார்ந்து திக்ர் செய்யறவங்க. அவங்களோட என்ன கருத்து முரண்பாடு வேணா இருக்கலாம், ஆனா உலகத்திலேயே திக்ர்ல தெளிவா இருக்கவங்க அவங்கதான். அந்த தப்லீக் ஜமாத்தை நிறுவன ஆள் யாரு, தேவ்பந்த் மதரசால இருந்து உருவான ஒரு மாணவர் அல்லாமா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதே தேவ்பந்தில இருந்து உருவாகின இன்னொரு நபர் தான் அல்லாமா யாக்கூப் ஹஸ்ரத். நம்ம மதரசா பேர் அல்லாமா யாக்கூப் ஹஸ்ரத். அப்புறம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாமா கலீல் அஹ்மத் கீரனூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதுவும் நம்மளோட இன்னொரு மதரசா பேர். இந்த ரெண்டு மதரசா பேரு அவங்களுடைய நினைவா தான் நம்ம வச்சிருக்கு. அவங்கள்ட்ட உருவாங்கினவங்க நம்ம மதரசாவுடைய உஸ்தாத்மார்கள். இன்னைக்கு வந்த எல்லா உஸ்தாத்மார்களும் யாக்கூப் ஹஸ்ரத்தையும் கலீல் அஹ்மத் கீரனூரி ஹஸ்ரத்தையும் படிச்சுட்டு வந்தவங்க. இந்த உஸ்தாத்மார்கள்ட்ட உருவாங்கினவங்க தான் நாங்க. எங்கள்கிட்ட உருவாகிட்டு இருக்கிறது தான் உங்க பிள்ளைங்க. ஏதோ ஒரு விதத்துல எல்லாருமே என்ன செஞ்சுட்டு இருக்கோம், தேவ்பந்தோட ஒரு தொடர்புல இருக்கமா இல்லையா. உங்க பிள்ளை உட்பட அந்த செயின், அந்த சங்கிலி தொடர் எங்க போகுது பாருங்க, தேவ்பந்த் மதரசால போய் என்ன செய்யுது, முடியுது. அப்போ இன்னும் வரைக்கும் மாற்றம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மக்தப் மதரசா தான். அப்படி சுதந்திரம், இப்ப இந்தியா சுதந்திரம் அடையுது. இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம வாப்பா, நம்ம பெத்தாப்பா, அவங்களுடைய வாப்பா காலகட்டத்துலலாம் மார்க்க எப்படி படிக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு முழு நேரமா ஒருத்த படிக்கணும், படிச்சு ஏதாச்சும் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும், செட் ஆகணும், அல்லது முழு நாள் என்ன செய்யணும், மோதணும். ரெண்டுமே சேர்ந்து கிடைக்குமானா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப என்னது கஷ்டம். அப்பதான் 2006 டிசம்பர் 1ஆம் தேதி என்னுடைய ஆசிரியர், என்னுடைய முன்மாதிரி, நான் உயிருக்கு உயிரா நேசிக்கக்கூடியவர் ஜக்கரியா அல்தாபி ஹஜ்ரத் அவங்க என்ன செஞ்சாங்க, அல் பாக்கியாத்து சாலிஹாத் மதரசா 2006 டிசம்பர் 1 ஆரம்பிச்சாங்க. எங்க பாக்கியாத்துல இருந்து உருவான மாணவர்கள் எப்படிப்பட்டாங்க அப்படின்னா, டாக்டரா இருந்துட்டு மதரசா நடத்துவாங்க, டாக்டரா இருந்துட்டு ஹாஃபிஸா இருப்பாங்க, இன்ஜினியரா இருந்துட்டு ஹாஃபிஸா இருப்பாங்க, லாயரா இருந்துட்டு ஹாஃபிஸா இருப்பாங்க.
இப்படி ஒரு சமூகத்தை தான் எங்க பாக்கியத்தை என்ன செஞ்சிருக்கு, உருவாக்கி இருக்கு. ஆலிம்னா அவருக்கு ஆலிம் தான், வேற ஒண்ணும் தெரியாது. அப்படி கிடையாது. அவர் டாக்டராவும் இருப்பாரு, ஆலிமாவும் இருப்பாரு. நம்ம மதரசால ஹிப்ஸ் உஸ்தாத் இருக்காங்க, கவர்மெண்ட் வெட்டினரி டாக்டர் ஜுபேர் அசர், கவர்மெண்ட் வெட்டினரி டாக்டர் ஹாஃபிஸ். இசாக் ஃபைசல் இருக்காங்க, டீச்சரா இருக்காங்க, ஹாஃபிஸ். நம்ம மதரசால ஓதிட்டு போன ஆலிம் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல லாயரா இருக்காங்க. சரிங்களா? இதுதான் எங்களுடைய பாக்கியாத் மதரசா செஞ்ச ஒரு புரட்சி. சரிங்களா? அப்புறம் இது வந்து அந்த பழைய இதெல்லாம் இருக்கும். பாக்கியாத் மதரசாவுடைய வளர்ச்சியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆசிரியர் ஜக்கரியா அல்தாஃபி ஹஜ்ரத் 9 மாணவர்களோடு துவங்கப்பட்டதுதான். இப்போ 4200 மாணவர்கள் மற்றும் 230 ஆசிரியர்கள் என்ன செய்யறாங்க, எங்க பாக்கியத்து கீழே இருக்காங்க. எங்க பாக்கியத்துடைய வளர்ச்சியை தான் நாங்க என்ன செஞ்சிருக்கோம், போட்டிருக்கோம். எங்க பாக்கியத்துல நம்ம பாக்கியத். அப்புறம் இது பாக்கியத்தினுடைய ஹாஃபில்கள், வருஷம் எத்தனை ஹாஃபில்கள் உருவாக்கி இருக்காங்கன்னு போட்டிருக்கு. இது இந்த 2025 கணக்கு சேர்க்கல, இப்ப முடிச்ச பிள்ளைங்க எல்லாம் சேர்க்கல. 2024 வரைக்கும் 233 ஹாஃபில்களை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பாக்கியத்துல இருந்து உருவாகி இருக்கோம். அப்புறம் இது மேலப்பாளையத்துடைய மேப். மேலப்பாளையத்து மேப்ல எங்க மதரசாக்கள் எங்க நம்ம மதரசாக்கள் எங்க இருக்குங்கிறத என்ன செஞ்சிருக்கோம், போட்டு வச்சிருக்கோம். நம்ம பாக்கியத்துக்கு 33 கிளை மதரசாக்கள் என்ன செய்யுது, இருக்கு. அப்புறம் இது வந்து நம்ம பாக்கியத்துல இருந்து உருவாகிட்டு இப்போ ஒரு பெரிய இடத்துல இருக்க ஒரு நபர் பாக்கியத்தை பத்தி எழுதின ஒரு கவிதை. அந்த நபர் இப்போ லைவ்ல பாத்துட்டு இருப்பாரு. அவருக்கு சேர்த்துதான். உன்னில் முளைத்த மலராய் நானும் இப்பண்ணம் பூத்து மனம் கமலுகிறேன். நான் முதிர்ந்து வாடி மறிக்கும் தருணம் உன் பாசறை தெளித்த நினைவுகளில் உயிர் தெழுவேனே. பாக்கியத்துல முளைச்ச மலரா நானும் இப்போ என்ன செஞ்சிருக்கேன், இப்படி பூத்து நிக்கிறேன். நான் இல்ல, அந்த எழுதின நபர். பாக்கியத்துல இருந்து முன்னேறி போன எல்லாத்துக்கும் இந்த கவிதை பொருந்தும். நான் முதிர்ந்து வாடி மறிக்கும் தருணம், நான் வயசாகி நான் இறந்து போனதுக்கு அப்புறம் உன் பாசறை தெளித்த நினைவுகளை உயிர் தெழுவேன். பாக்கியத்தை எனக்கு கொடுத்த நன்மை மூலமா, பாக்கியத்தை எனக்கு கொடுத்த ஒரு பாக்கியத்தின் மூலமா, பாக்கியத்தை எனக்கு கொடுத்த ஒரு அருட்கொடையின் மூலமா, ஒரு மெமரி மூலமா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் முன்னாடி நான் என்ன செய்வேன், எஞ்சி நிற்பேன். இதான் இந்த கவிதைக்கு விளக்கம். அப்புறம் அந்த காலகட்டத்துல கல்விக்கு நிறைய வாய்ப்புகள் இல்லாட்டியும் அந்த ஜெனரேஷன் ரொம்ப ஒழுக்கமா இருந்தாங்க. நம்ம வாப்பா நம்ம பெத்தாப்பெல்லாம் அவ்வளோ ஈஸியா படிப்பும் ஓதலும் சேர்த்து அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காட்டியும் ஒழுக்கமானவங்களா இருந்தாங்க. ஆனா இப்போ நமக்கு கல்விக்கு எல்லா வாய்ப்பும் கிடைச்சிது. ஆனா நம்மள்ட்ட என்ன இல்ல, ஒழுக்கத்துக்கு பங்கு விளைவிக்க நிறைய வாய்ப்புகள் இப்போ இருக்கு. அப்போ இந்த காலத்து பிள்ளைங்களை அந்த சீர்கேட்டுக்கு போக விடாம தடுப்பதற்காக நம்ம அவங்களை என்ன செய்யணும் அப்படின்னா, மதரசாவோட எப்பவுமே தொடர்புல வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும். அதுக்குதான் நாங்க பண்ணது. போன வருஷம் நவம்பர் 9ஆம் தேதி நம்ம மதரசாவுடைய ஆண்டு விழா முடிஞ்சிச்சு. அந்த ஆண்டு விழா முடிஞ்சு நாங்க என்ன செஞ்சோம், மாசம் மதரசால ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல் போட்டோம். போன டிசம்பர்ல இருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் இந்த ஒவ்வொரு மாசமும் மதரசால புதுசா பசங்களுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு அவங்க மதரசாவோட எப்பவுமே என்ன செய்வாங்க, ஒன்று இருப்பாங்கன்றதுக்கு நாங்க என்ன செஞ்சோம், பிளான் பண்ணோம். போன டிசம்பர் 15ஆம் தேதி நம்ம என்ன செஞ்சோம், ஷமாயில் திருமிதி அப்படிங்கிற ஒரு புக்ல போட்டியில ஸ்டேட் லெவல் காம்படிஷன் அட்டன் பண்ணி நம்ம மதரசால எல்லாரும் கலந்து கொண்டோம். டிசம்பர் 15ஆம் தேதி. டிசம்பர் 29 மதுரைக்கு போய் நாங்க என்ன செஞ்சோம், அதனுடைய பரிசுகளை பெற்றுட்டு வந்தோம். மாநில அளவில் நம்ம மதரசா மாணவிகள் பெற்றோர்கள் 3வது 4வது 5வது 6வது 4 பரிசு என்ன செஞ்சாங்க, பெற்றாங்க. அதுக்கு நாங்களும் என்ன செஞ்சோம், பரிசு நிகழ்ச்சி வச்சோம். அப்புறம் மதரசா வந்து ரொம்ப நெருக்கடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, போன டிசம்பர்ல இருந்து மாசம் நாங்க மதரசால என்ன செய்வோம்னு சொல்லுவோம். இல்லைங்களா? ஜனவரியில வந்து மதரசால நம்ம என்ன செஞ்சோம், புது மதரசா ரொம்ப நெருக்கடியா இருக்குன்னு சொல்லிட்டு மதரசா ஆரம்பிச்சோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த மதரசா எங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு நிறைய பண்ண முடிஞ்சிச்சு. மிச்ச மதரசாக்கள் இப்படி ஒரு விழா எங்களால என்ன செய்ய முடியல, பண்ண முடியல. ரொம்ப காலமா நாங்க வெயிட் பண்ணிட்டோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால எங்களுக்கு அல்லாஹ் வந்து ஒரு வீடு அமைச்சு கொடுத்தான். அப்புறம் பிப்ரவரியில நம்ம மதரசாவுடைய முதல் இஃப்து நிறைவு விழா வச்சோம். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு மறக்க முடியாத நாள் பிப்ரவரி 18 முதல் இஃப்து நிறைவு விழா. அப்புறம் மார்ச்ல ரமதான் நடந்துச்சு. இதானே ரமதான்ல நம்ம மதரசாக்கு யாரெல்லாம் உதவுறாங்க, எந்த குழுக்கள்லாம் நமக்கு உதவுது அப்படின்னு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நம்ம என்ன செஞ்சோம், ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி வச்சோம். அந்த இஃப்தார் நிகழ்ச்சி அந்த ரொம்ப சிறப்பா அமைஞ்சிச்சு. அப்புறம் நம்ம மதரசால பெண்களுக்கு தான் எல்லா மதரசாலையும் என்ன செய்வாங்க, தராவியா ஏற்பாடு பண்ணுவாங்க. நம்ம மதரசால பெண்களுக்கும் சரி பசங்களுக்கும் என்ன செஞ்சோம், ஏற்பாடு பண்ணி எல்லா பையனும் இங்கதான் வந்து தொழுவணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொன்னதுனால 30 நாள் பசங்க வந்து என்ன செஞ்சாங்க, இங்க வந்து தொழுவுனாங்க. இங்க வந்து தொழுவாட்டா பையன் இல்லைன்னா எங்கேயா தெரியல சுத்திட்டு இருப்பான். இங்க வந்து தொழுவணும் அப்படின்னு உறுதியா சொல்லி பசங்க எல்லாத்தையும் தொழுவ வச்சு
டெய்லி அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு? தர்பியா நடத்தப்பட்டுச்சு. 4 வாரம் 4 அசரத்தா பிரிஞ்சு, நான் சித்தி கசரத், இசா கசரத், தாரி கசரத், நாங்க 4 பேர் பிரிஞ்சு தொழுகை, ஒழுக்கம், அக்கீதா, இப்படி நாங்க எங்களுக்குள்ள டாபிக், குர்ஆன், இப்படி நாங்க எங்களுக்குள்ள டாபிக் பிரிச்சு பசங்களுக்கு என்ன செஞ்சோம்? நடத்தினோம். இது ரமலான்ல நடத்தப்பட்டது. அப்புறம் ஏப்ரல்ல பசங்க எல்லாத்துக்கும் என்ன செஞ்சுட்டாங்க? லீவ். நான் ஒவ்வொரு மாசமா சொல்லிட்டு வரேன். ஏப்ரல்ல பசங்க எல்லாத்துக்கும் லீவ் விட்டாங்க. கோடைக்கால லீவ் விட்ட உடனே பசங்களுக்கு படிக்கணும், உட்கார்ந்து மதரசாலேயே உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஜஸ்ட் மதரசாக்கு 2 மணி நேரம் சும்மா விளையாடி ஏறி அதுக்கப்புறம் என்னது உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு படிக்க கொடுத்ததுதான் நபிமார்கள் வரலாறு. 25 நபிமார்கள் வரலாறு அவங்க என்ன செஞ்சாங்க? படிச்சாங்க. இதுல 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களை வச்சுதான் ட்ரைனிங்கே பண்ணோம். இந்த 10th 11th முடிச்ச மாணவர்கள் தான் இந்த 7th 8th படிக்கிற மாணவர்களுக்கு படிக்கவே வச்சாங்க. நாங்க யாரும் படிக்க வைக்கல, நாங்க ஜஸ்ட் ஐடியா தான் கொடுத்தோம். அவங்க ட்ரைனிங் கொடுத்தது தான் ஏப்ரல் மாசம். மே மாசத்துல அந்த ட்ரைனிங் பிரகாரம் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம் வைக்கணும், ஒரு காம்படிஷன் வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே டீமா பிரிச்சு என்ன செஞ்சோம்? ஒரு அழகான ஒரு போட்டி வச்சோம். அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணா முட்டோம். எல்லாருடைய ரொம்ப 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 அழகா இருந்துச்சு. உங்க பிள்ளைங்கள்ட்ட யாரோ பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா கேளுங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு. அவங்க டீமா பிரிக்க வச்சு அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டோம்? எக்கச்சக்கமா ஒவ்வொரு ரவுண்டா வச்சு அந்த ரவுண்டு முடிய சொல்ல பாயிண்ட் எல்லாம் போட்டு அதுல யார் ஜெயிக்கிறாங்க இப்படி என்ன செஞ்சோம்? ஒவ்வொரு பாயிண்ட் ரவுண்டா வச்சு குயிஸ் இப்படிலாம் பிரிச்சு என்ன செஞ்சப்பட்டுச்சு? போட்டிகள் ஏராளமாக நடத்தப்பட்டுச்சு. அப்புறம் பசங்கள்ட்ட சொல்லியிருந்தோம், இந்த மே மாசத்துல இந்த புக் காம்படிஷன் நீங்க நல்லா படிச்சு சூப்பரா எழுதிட்டியா அப்படின்னா உங்களை ஒரு டூர் கூட்டு போவாங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தேன். கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால என்ன செஞ்சோம்? மே மாசம் முடிஞ்சு ஜூன்ல மதரசால இருந்து எல்லாரும் என்ன செஞ்சோம்? அடுத்து என்ன செஞ்சோம்? ஒன்னா சேர்ந்து மதரசால இருந்து ஒரு டூர் போனோம். என்னடா இவன் டூர் எல்லாம் சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஒரு மதரசா நல்ல இயங்கத்துக்கு அந்த மதரசாவுடைய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மத்தியில உள்ள தொடர்பு ரொம்ப முக்கியம். அந்த மாணவர்களுக்கு மத்தியில உள்ள பாண்டிங் ரொம்ப முக்கியம். ஆசிரியர்களுக்கு மத்தியில உள்ள அந்த பிரியம் ரொம்ப முக்கியம். இது ஒரு டூர் கூட்டு போறது மூலமா எங்களுக்கும் பசங்களுக்கும் உள்ள அந்த உறவு இன்னும் என்ன செய்யுது? செழிப்படையுது. அந்த உறவு தான் பவுண்டேஷன் ஒரு மதரசாக்கு. ஆசிரியரும் மாணவரும் நல்ல ஒற்றுமையா இருந்தா அந்த மதரசா என்ன செய்யும்? இன்னும் நல்ல செழிப்பா இருக்கும். அதுக்காக நம்ம என்ன செஞ்சோம்? மதரசால இருந்து போனோம். அப்புறம் ஆகஸ்ட்ல நாங்க நானிலம் போற்றும் நபிகள் நாயகம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் திருச்சியில அட்டென்ட் பண்ணோம். அந்த பசங்க எல்லாருமே அந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணி நல்லபடியா எழுதுனாங்க. அதனுடைய பரிசு இன்னைக்கு கொடுக்கப்படும். என்னுடைய ஸ்பீச்சுக்கு அப்புறம் அதனுடைய பரிசு கொடுக்கப்படும். அப்புறம் செப்டம்பர்ல நம்ம மதரசால பசங்க எல்லாரும் ரொம்ப அமைதியா போகுது. ஒரு ஃபங்க்ஷன் வைப்போம் சொன்னாங்க. சும்மா பரிசளிப்பு நிகழ்ச்சின்னு ஒரு ஃபங்க்ஷனை வச்சுட்டு அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அதெல்லாம் என்ன செஞ்சோம்? அழகா அந்த பரிசளிப்பு நிகழ்ச்சி வந்தவங்களுக்கு தெரியும். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. இதுலதான் நம்ம அந்த மே மாசத்துல வச்ச காம்படிஷனுக்கான பிரைஸுகள் எல்லாம் கொடுத்தோம். இல்ல அப்புறம் ஒரு தடவை தான் ஆசை காமிச்சா விட மாட்டான்ல, இன்னொரு டூர் போவோம்னு சொன்னாங்க. இல்ல அதனால என்ன செஞ்சோம்? அடுத்த அக்டோபர்ல இன்னொரு டூர் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? மசாலா இருந்து போயிட்டு வந்துட்டோம். இல்ல அப்புறம் நவம்பர்ல தான் நம்ம மதரசால புதுசா நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து பசங்களுக்கு கொள்கை ரீதியா நிறைய டவுட் வர ஆரம்பிச்சிட்டு. அல்லாஹ் இருக்கானா? அல்லாஹ் எப்படி இருப்பான்? அல்லாஹ் பார்க்கலாமா? அல்லாஹ் பார்த்தாதான் நான் நம்புவேன். இப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அவங்களுக்கு அக்கீதா வகுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு தனியா நம்ம மதரசா அவனுடைய தாரிக் ஹசரத் அக்கீதா வகுப்பு நடத்துனாங்க. அப்புறம் பசங்களுக்கு தொழுகையில சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தொழுகையை தனியா ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அமல் கார்டு போக தனியா நோட்டு போட்டு ஒவ்வொரு வக்துக்கும் பார்த்து தொழுகை அடி விடும். அதுதான் மதரசால. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு? நல்ல தொழுகிறவங்களுக்கு பரிசும் கொடுக்கப்பட்டுச்சு. அதையும் சொல்லணும்ல. அப்புறம் நம்ம மதரசால வந்து என்னது? வறுமையை பற்றி, அதாவது மறுமையினுடைய சிறிய அடையாளங்கள் எல்லாமே வந்துட்டு சொல்லப்படுது, கொஞ்சத்தை தவிர. அப்போ மறுமையினுடைய நினைவூட்டல் டெய்லி இருக்கணும் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பசங்களுக்கு மறுமையை பத்தி ஒரு ஹதீஸ், ஒரு குர்ஆன் ஆயத்து சொல்லப்பட்டு அதை பசங்க நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டணும். வரும்போது பாத்துப்பீங்க, அந்த நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டணும். அந்த நோட்டீஸ் போர்ட்ல அந்த பசங்க வாசிச்சு அந்த அசனத்துட்டு அந்த ஹதீஸை சொல்லிட்டு தான் என்ன செய்ய முடியும்? கூட்டி கிளம்ப முடியும். ரைட்டா? அப்புறம் நம்ம மதரசால ரஹீக் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்ட்ட சாட் வச்சு அதெல்லாம் கொடுத்துருந்தேன். ஆனா பசங்க வந்து அதை செய்யல. அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய இருந்துச்சு. அதுக்காக என்ன செஞ்சாங்க? மதரசா பிள்ளைங்க வந்து நாங்களாம் என்ன செய்யறோம்? எடுத்து பண்றோம் அப்படின்னு எனக்கு சாட்டு, நீங்க நுழையும் போது தெருவுல பார்த்த சாட்டு எல்லாமே மதரசா பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணது. அது பண்ணது யாரும் வாட்சிங்களோ இல்லையோ, நல்லா இருந்துச்சோ இல்லையோ, அதெல்லாம் எனக்கு கிடையாது. நான் அதை பார்க்கல. அவங்க டைம் கொடுத்து அதெல்லாம் என்ன செஞ்சாங்க? ஃபுல் டைம் செலவழிச்சு அதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கான ஒவ்வொரு நொடிக்கும் அல்லாஹ் என்ன செய்வான்? கூலி கொடுப்பான், கண்டிப்பா கொடுப்பான். அல்லாஹ் ஒரு அணு அளவு நன்மையை கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம்? மறுமையில விட்டு வைக்க மாட்டோம்னு சொல்றோம். எல்லாத்துக்கும் அல்லாஹ் என்ன செய்வான்?
நிரப்பமா நன்மை கொடுப்பான். அப்புறம் அரபிக் வகுப்பு நம்ம மதரசால என்ன செய்யப்படுது, அரபு வகுப்பு நடத்தப்படுது. பசங்களுக்கு வந்து குரான் வாசிக்க மட்டும் இல்லாம அவங்களுக்கு அர்த்தம் படிக்கணும். இது வாரத்துல சனி ஞாயிறு. மிச்ச வகுப்பு அக்கீதா தொழுகை இதெல்லாம் மகரிப் பிறகு. ஆனா பேரண்ட்ஸ் அதை நடத்த விடுறது இல்லை. எம்புல டியூஷன் போகணும் கூப்பிடுறது இல்லைங்களா. அதனால இப்போ தெளிவா சொல்லிக்கிறேன், இந்த பையனே நாங்க என்ன செய்ய மாட்டோம், டியூஷன் கேட்டா விட மாட்டோம் இல்லைங்களா. எங்களுக்கு 6 மணிக்கே டியூஷனு, 6:30 நாங்க டியூஷன் போகணும் அப்படின்னா மசா மாத்திக்கோம் இல்லைங்களா. அப்புறம் நம்ம மதரசால அதே அரபு வகுப்பு சனி ஞாயிறு நடக்குது. அதுக்கும் பேரண்ட்ஸ் ஒத்துழைக்கு இல்லை. நான் எங்க வீட்டுக்கு போகணும், என் மாமூடு அங்க இருக்கு, பாத்திமா நகர்ல இருக்கு, ஏகே கார்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன செஞ்சிருது, ஒரு காரணம் சொல்றது. அதுக்கும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம். பசங்க எல்லாரும் சனி ஞாயிறு அரபு வகுப்பு ஸ்பெஷலா அவங்களுக்கு அசிஸ்ட் போட்டு என்ன செய்யப்படுது, நடத்தப்படுது இல்லைங்களா. அதுக்கு என்ன செய்யுங்க, பசங்களை அதுக்கு கரெக்டா அனுப்பி வைங்க. அப்புறம் கிட்ஸ் ஃபங்க்ஷன் நடப்பா, இதுக்கு எதுக்கு இவ்வளோ நல்ல பஞ்சா மாதிரி இவ்வளோ அலப்பறை பண்ணி வச்சிருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைச்சிருக்கலாம். அல்லது போட்டோ ஷேர் பண்ணும்போது சில பேர் கேட்கவும் செஞ்சாங்க, வெறும் கிட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ செலவழிச்சு நீங்க பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. குரானோட எதெல்லாம் சேருதோ அதெல்லாம் சிறந்தது. சிறந்த மாதம் ரமதான் குரான் சேர்ந்ததுனால, சிறந்த இரவு லைலத்துல் கத்ர் குரான் இறங்கினதுனால, சிறந்த மனிதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரான் அவருக்கு இறக்கப்பட்டுச்சு. சிறந்த மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குரான் அவர் கொண்டு வந்தார். சிறந்த சமூகம் கயிறுக்கும் சிறந்த சமூகம் குந்தும் கயிற உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், நம்ம சமூகம் தான் சிறந்த சமூகம் சொல்லப்படுது. காரணம் நமக்கு குரான் வந்துச்சு. சிறந்த மனிதர் கயிறுக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமு, எவர் குரானை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்கள் சிறந்தவர். இதுல எதெல்லாம் சிறப்புன்னு வருதோ எல்லாத்தோட யார் சேர்ந்திருக்கா, குரான் சேர்ந்திருக்கு. அதே மாதிரி சிறந்த உள்ளம் குரானை சுமந்த உள்ளம் தான். அந்த குரானை சுமந்த உள்ளத்தை கண்ணியப்படுத்துறதுக்கு தான் நாங்க விழா நடத்துறோம். அதுக்காக தான் நாங்க என்ன செய்யறோம், செலவழிக்கிறோம். ஒரு படம் ரிலீஸ் பண்ணதுக்கு இசை வெளியீட்டு விழான்னு சொல்லி எவ்வளவு கோடிக்கணக்கில் செலவழிச்சு நடத்துறாங்க. அல்லாஹ்வுடைய புக்கு, அல்லாஹ்வுடைய கிதாபை மனப்பாடம் பண்ண சுமந்த உள்ளத்தை கண்ணியப்படுத்துறதுக்கு ஏன் செலவழிக்க கூடாது? அப்படி யாரும் என்ன இது போய் இவ்வளவு செலவழிக்கிறாங்க அப்படின்னு யாராவது நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் ஒரே பதில், அப்படிதான் செய்வோம். அப்புறம் இது வந்து நம்ம மதரசாவை பத்தி நான் எழுதுனது. நாளைக்கு மறுமையில இருந்தாலும், எனக்கு வயசான காலமா இருந்தாலும், நான் இறந்து போய் கபர்ல இருந்தாலும், எனக்கு வந்து இந்த துனியால உனக்கு என்ன நினைவு இருக்கு இந்த துனியாவை குறித்து அப்படின்னு நாளைக்கு மறுமையில யார் கேட்டாலும், உன்னுடைய வாலிபம் எங்க கழிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டாலும், அவுது பில்லா அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். நான் சொல்லுவேன் என் மதரசாவை பார்த்து, உன் நினைவாய் என்னிடம் இருப்பதெல்லாம் உன் நினைவுகள் மட்டுமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.